everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு காப்பர் கலர் ஜரியில தான் வந்து அவுட்லைன் கொடுக்க போறேன். சோ இந்த அவுட்லைனோட பர்பஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டெய்லர்ஸ் எல்லாமே வந்து சப்போஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். எப்படின்னா எடுத்தோடனே நம்ம பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக டெய்லர்ஸ் வந்து அந்த பீஸை வந்து ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட்லேயோ ஜரியிலையோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க் பண்ணோன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் சப்போஸ் டெய்லர்ஸ் கிட்டேருந்து மார்க் பண்ணிட்டு வரீங்க இல்லை நீங்களே மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணுவோங்க இல்லையா? ஸோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக அலைண்டாக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதோட அவுட்லைன் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து ஈஸியாக போடலாம். மீன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஒரு கர்வ் லைன் வருது அப்படின்னா இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த கர்வ் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது மேலேயே நீங்கள் கரெக்டாக ஒரு லைன் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணால் கூட ஓகே தான். உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு அதோட அந்த லைனோட அலைன்மெண்ட் வந்து நமக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 3 லைன்ஸ் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள் என்னோடய மார்க் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ நீங்கள் போடும்போது அந்த லைன் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிளாத்தோட கலருக்கு ஏற்ற மாதிரி சீவிங் த்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ சீவிங் த்ரெட் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நீடில் பார்த்துட்டிங்கன்னா நான் பீட்ஸ் நீடில் எடுத்துருக்கேன், அயன் நீடில், டூலிப் நீடில் எடுக்கலாம். ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நான் நிறைய பீட்ஸ் ஒர்க் தான், அதாவது சேம் பீடு தான் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். ஸோ நான் அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறையா பீட்ஸ் வந்து அந்த நீடில் லோட் பண்ண முடியும். லோட் பண்ணிவிட்டு என்னால் போட முடியும். இதுக்கப்புறம் நான் அதாவது ஜரி லைனுக்கு அப்புறமா நான் ஒரு சுகர் பீட் லைன்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னா நார்மல் நீடில் வச்சு, அதாவது நம்ம துணி தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நார்மலான நீடில் வச்சு எப்படி நான் உங்களுக்கு தம்ப்நெயிலே ஆல்ரெடி போட்டிருப்பேன் இந்த ப்ளவுஸோட டிசைன். இந்த மாதிரி டிசைனை வந்து எப்படி நம்ம அந்த நீடில்லையே பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜரி லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி டிசைன் போடலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன நமக்கு திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நீடில், சீவிங் நீடில், அதில் வந்து இந்த கலரில் அதாவது கிளாத் கலர்லேயே நான் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு அது மாதிரி சிமிலராக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த த்ரெட்டோட எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சுகர் பீட், காப்பர் கலர், நான் கோல்டன் கலர் எடுக்கல, காப்பர் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பீட்ஸ் நமக்கு வேணும், லாங் கட் பீடு அண்ட் ஷார்ட் கட் பீட். ஸோ 3 எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி காப்பர் கலர்லேயே 3mm பீட்ஸ், சுகர் அண்ட் 3mm காப்பர் கலரில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி தான் இது மெயின் ஒர்க்கு நமக்கு. ஸோ இந்த ஜர்தோசி பீஸே வந்து நான் 4 பீஸாக எடுத்திருக்கேன், அதாவது 4 சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு உங்களுக்கு சைஸஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்படி சொல்லும்போது நான் எந்த சைஸ் ஜர்தோசி வந்து எந்த டிசைனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள் 3 பீஸ் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 cm, 1 cm, 1.5 cm, அப்புறம் 2 அந்த மாதிரி நான் வந்து
கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட என்னென்ன நமக்கு தேவைப்படும், சுகர் பீடு அண்ட் 3mm பீட், இது ரெண்டுமே காப்பர் கலர். அண்ட் கட் பீடில் வந்து சின்ன கட் பீடு அண்ட் லாங் கட் பீடு இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒன்று நான் காட்டாமல் விட்டுருப்பேன் வந்து பேர்ல். ஸோ பேர்ல்லே வந்து 3mm பேர்ல் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தாலே நம்ம இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிட முடியும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2000 வரைக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இந்த டிசைனை. ஸோ இது பாருங்கள், ஒரு நீடில் பாக்ஸ் தான் இது. நமக்கு வேரியஸ் சைஸில் நீடில்ஸ் எல்லா சைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாக்ஸில் வந்து செகண்ட் சைஸ் தான் நான் வந்து எடுத்திருப்பேன். இந்த நீடில் வந்து நீங்கள் ஜர்தோசி போடும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜர்தோசி நமக்கு உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து ஒர்க்கை ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம சீவிங் த்ரெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, துணி தைக்கிற நீடிலெல்லாம் இந்த டிப்போட அந்த போயிட்டு வருது இல்லையா, அந்த நூல் கோர்க்குறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜர்தோசியும் அந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீடிலாக இல்லாமல் நான் இப்போ எடுத்துருக்கிற மாதிரி இந்த நான் காட்டியிருக்கேன்ல வீடியோ இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீடிலாக இருக்கப்போ நமக்கு வந்து ஜர்தோசி ஈஸியாக நமக்கு உள்ளே போயிட்டு வரும். அப்போ நம்மளோட ஒர்க்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் நமக்கு போட முடியும். இது பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்குகிறப்போ இது எப்படிடா யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுமா இல்லை அப்படி ஓப்பன் பண்ணுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நானும் அப்படி இப்படின்னு திருப்பி பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஹோல் இருந்தது சைடில். ஸோ அந்த ஹோல் வச்சு தான் இந்த நீடில் வந்து நம்ம வெளியில் எடுக்க முடியும். எப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைஸு வந்து நமக்கு இந்த சைஸில் தான் நீடில் தேவை அப்படிங்கும்போது பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது செகண்ட் சைஸு. இப்போ நான் இந்த கரெக்டாக அந்த ஹோல் கிட்ட வச்சு இப்போ பாருங்கள், இந்த நீடில் வேணும் அப்படின்னா அந்த நீடில் பக்கத்தில் ஹோலை கொண்டு போயிட்டு லைட்டாக நம்ம கீழே சாய்ச்சோன்னா நீடில் வெளியில் வந்துடுது. திரும்ப நம்ம உள்ளே போட்டு கடைசியில் வந்து இந்த ஹோலை வந்து எப்படி நம்ம மறைக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி டேர்ன் பண்ணி கொண்டு வந்து கீழே இந்த இடத்துல நீடில் வராத இடத்துல கொண்டு போய் வந்து வச்சுட்டோன்னா நமக்கு நீடில் வராது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எல்லா சைஸ்லேயுமே நமக்கு கிடைக்கிது. ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து சேஃபாக நம்ம வச்சுக்க முடியும், எங்கேயும் மிஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செகண்ட் சைஸ் ஜர்தோசி எடுத்தோம் இல்லையா, ஸோ 1 சென்டிமீட்டர் ஜர்தோசி. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் அதாவது க்ராஸ் லைனில் நான் வந்து வச்சுட்டேன். அண்ட் அது பக்கத்துலேயே இன்னொரு ஜர்தோசியுமே வந்து அதுவுமே வந்து 1 சென்டிமீட்டர் தான். 2 ஜர்தோசி வந்து நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீட். ஸோ சுகர் பீட் வந்து நான் காப்பர் கலர் சொன்னிருந்தேன் இல்லையா, நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட ஜரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பீட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ப்ளவுஸோட சாரியில் வந்து ஃபுல்லாகவே இந்த காப்பர் கலர் ஜரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் நான் கோல்டன் போடும்போது எனக்கு அது மேட்ச் ஆகாது, அதனால் நான் காப்பர் கலரில் எடுத்திருக்கேன். உங்களோட ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லையும் நம்ம பண்ணுறோம். 2 ஜர்தோசியை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே, அதாவது 2க்கும் ஈக்குவல். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மாறி இருக்குது, ஒன்று பெருசாகவும் ஒரு சிறுசாகவும் இருக்குது. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஜர்தோசி வந்து அந்த சின்ன பீஸ் இருக்கிற இடத்துல நான் வைக்கிறேன். ஸோ வைக்கும் போது இங்கே பாருங்கள், எனக்கு 2ஓட சைஸுமே எனக்கு ஈக்குவலான மாதிரி தெரியுதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பண்ணும்போது நம்ம ப்ளவுஸில் வந்து எந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ணாமல் நம்ம பண்ணிட முடியும், ஃபினிஷிங் நல்லபடியாக கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் நம்ம போட போகிறோம். ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஜர்தோசி எடுத்துகிட்டு 3rd சைஸ் ஜர்தோசி, அதாவது 1.5 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைஸ் ஜர்தோசி எடுத்துகிட்டு நான் ஒரு ரொட்டேட், அதோட லாஸ்ட் எட்ஜில் வந்து ஒரு ரொட்டேட் கொடுத்து நான் இந்த மாதிரி விடும்போது எனக்கு அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் போடுவேன், இந்த சைடும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே நம்ம போடுவோம். இப்போ நான் அகெயின் போட்டு காட்டுறேன், அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஓகே, என்ன பண்ணுறேன்னா, கீழே இருந்து இந்த மாதிரி நீட்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 3rd சைஸ் ஜர்தோசி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு
அந்த சென்டர் பார்ட்டில் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை இழுக்கும்போது கையில் பிடிச்சிருக்கிற அந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஜர்தோசியோட எட்ஜு அது வந்து சென்டரில் நமக்கு லூப்பாக ஃபார்ம் ஆகி நிற்கும். ஸோ அதுதான் வந்து நாட்டுன்னு சொல்கிறது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இந்த 2 போட்டு முடிச்சிட்டோமா. ஸோ சென்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பீட் தான் நான் வைக்க போகிறேன். 2 கட் பீட் வச்சுட்டு ஒரு 3 mm பீடு, அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட். ஸோ அந்த மாதிரி வச்சு எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி எட்ஜில் ஃபினிஷ் பண்ணும்போது சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு டாட் வச்ச மாதிரி தானே. ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் டிப்பில் எல்லாமே வந்து அந்த எட்ஜில், அதாவது எண்டில் வந்து இந்த மாதிரி ஜர்தோசி பீஸ் எல்லாமே வைக்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த போட்டதுக்கப்புறமா 2 சைட்லேயுமே வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி நான் கொடுத்துட்டு, இதுக்கு வந்து நான் 1 cm ஜர்தோசி தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சென்டரில் வைக்கிற அந்த ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு 1/2 inch நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, 1/2 cm. ஸோ அந்த தான் வந்து அந்த சென்டரில் வைக்கிறது. பாருங்கள், இப்படி ஒரு லீஃப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சென்டர்லேருந்து எடுத்து ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசி வந்து வைக்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, எல்லா ஸ்டிச்சுமே முடித்ததுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போட்டே ஆகணும். எப்படி நம்ம ஆரி நீடில் வந்து ஒரு லாக் போடுறோமோ அதே மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ நான் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், மறுபடியும் நீடில் எடுத்து அந்த பக்கத்துலேயே மறுபடியும் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி லாக் போட மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய சைஸு, லாஸ்ட்டு சைஸு 4th size ஜர்தோசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஒரு நீடில் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீடில் வந்து த்ரெட்டை வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பாருங்கள், இது ரொம்ப லாங்காக இருக்கனால என்ன பண்ணுறேன்னா நடுவில் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். போடும்போது உங்களுக்கு நல்லா லாக் ஆகி நிற்கும், அங்கேயும் இங்கேயும் அசையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 mm பீடு வச்சுட்டு அதுக்கு 2 சைட்லேயுமே வந்து ஒரு லாங் கட் பீடு, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து இந்த சைடும் நான் கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போடுறேன் பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, ஃபஸ்ட்லேருந்து கவனிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணணும், ஒரு லாக் போட்டுடணும். ஓகே, ஸோ 2 சைடும் நான் இப்போ லாங் கட் பீட் வச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சுகர் பீட் வச்சுட்டேன். இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 கட் பீட் வச்சு ஒரு 3 mm அண்ட் ஒரு சுகர் அந்த மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் லாங் த்ரெட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையாவே வரும். நூல் வந்து சுற்றிக்கும், நாட்டு விழுந்துரும் இடையில. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, நல்லா த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ லாக் ஸ்டிச்செல்லாம் போடுறீங்கன்னு வைங்க, இந்த த்ரெட்டில் போடும்போது கீழே நல்லா இழுத்து பிடிச்சிருக்கணும். நான் எப்பயுமே ஆரி நீடில் போடும்போது நான் சொல்கிறது என்னென்னா, த்ரெட்டை லூஸாக விடுங்கன்னு. பட் இந்த ஸ்டிச்சில் நான் சொல்கிறது என்னென்னா, த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டிச் போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலண்டு வராத மாதிரி லூஸாக இருக்காது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 சைடுமே வந்து ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா கீழே, ஸோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். பாருங்கள், லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஜர்தோசி பீஸை வந்து நான் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அதை த்ரெட்டெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு அந்த ஜர்தோசியை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த நீடில் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை தான் வந்து நான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ண போகிறேன் ஆல்டர்னேட்டிவாக. அதாவது ஃபஸ்ட்டு ஜர்தோசி டிசைன், அப்புறம் கட்பீடோட டிசைன், இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக நான் போட்டுகிட்டே வர போகிறேன். இதுக்கு சென்டரில் வந்து நம்ம பேர்ல் பீடு, அதாவது ஒயிட் பேர்லை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பேர்ல் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, சாரியில் அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒயிட் பேர்ல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒயிட் பேர்ல் இதையே தான் நான் வந்து இந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதோட லாஸ்ட்டில் வந்து நான் பேக் நெக்கோட டிசைனும் உங்களுக்கு காட்டுறேன். பேக் நெக் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் நெக் நான் போட்டுட்ருக்கேன். இதோட ஸ்லீவ்ஸுமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து எனக்கு அவ்வளோவா வேண்டாம், டிசைன் அவ்வளோவா வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்லீவ்ஸ்க்கு அவ்வளோவா டிசைன் பண்ணலை.
பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் இந்த டிசைன் ஃபுல்லாக வரும். ஸ்லீவுக்கு வேறு மாதிரி புட்டாஸ் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்படி ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டுக்கிட்டே போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபைனல் லுக் பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக். இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இந்த புட்டாஸே தான் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக நான் கொடுத்துருப்பேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஸ்லீவ் பார்ட். ஓகே, ஃபுல்லாக புட்டாஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோஸ் மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும், டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.